ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ வீடியோஸ் வர லேட் ஆகுது, வரல, இன்னைக்கு ஏன் வரல, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ இட்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் என்கரேஜிங். ஸோ தட் பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கேப் விடாமல் போடணும் தான் ட்ரை பண்ணுது, பட் கொஞ்சம் ஹெக்டிக் ஸ்கெடியூல்னால கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இன்னைக்குமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீடியோ போட. எனிவே, பட் இன்னைக்கு எப்படி போட்டே ஆகணும்னு பிளான் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். லெட் சி. அண்ட் ஃபர்தர் கிளாஸஸ்ல கொஞ்சம் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஓட ஆசைக்கு இணங்க கொஞ்சம் 2-3 கொஸ்டின் சேர்த்து கொஞ்சம் சீக்கிரம் போர்ஷன் முடிங்க அப்படின்ற ரெக்வஸ்ட்டுக்காக பண்றோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் கொடுத்துன்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் ஹாப்பியா பண்ணலாம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட் சி. பட் எனிவே போடணும் as soon as possible. we are planning to complete the portion. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னன்னா மேத்தமேட்டிக்கலி இட்ஸ் டஃப் கொஸ்டின். கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஈஸி, பட் மேத்தமேட்டிக்கலா டஃப். நீங்க எந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலுமே இந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கான டீடைல்டான ஒர்க்கிங் இருக்காது. எல்லாருமே டைரக்ட் ஆன்சர் எடுத்து போட்டிருப்பாங்க. நம்மளும் சில இடத்துல போட்டிருப்போம், பட் ஆனா அதோட ரீசனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ மறக்காம பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, சரி, என்ன சார் கொஸ்டின்னா, கண்டக்டிவிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் ஹாஸ் பீன் டிட்டர்மைன்ட் அட் டிஃபரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ல அதோட கண்டக்டிவிட்டி வேறையா இருக்கான். ஓகே, மைனஸ். ஸோ 0.001 மொலாரிட்டி அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் இது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மோலார் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பிளாட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கிளியர். கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் பர் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே எஸ்ன்றது சீமென்ஸ் மீட்டர்ல யூஸ் பண்ண மாட்டோம், சீமென்ஸ் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா எல்லாத்தையும் சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றுவோம், இங்க மட்டும் மீட்டர் சென்டிமீட்டரா மாற்றி யூஸ் பண்ணுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட். கிராஃப் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி கோனா கிரியேட் அ டேபிள் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் டு சேவ் டைம். பாருங்க, அதாவது என்னன்னா இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும் தான், இன்புட் டேட்டா மட்டும் தான் எழுதிருக்கீங்க. கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, கான்சன்ட்ரேஷன் ஒன்றுனா கொடுத்துருக்காங்களா, அதை ஃபுல்லா வரிசையா காலம் 1ல எழுதிட்டேன். அடுத்து கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, அதை கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே இன்டூ 10 இங்க -2 கொடுத்துருக்கனால அதை அப்படியே போட்டு காலம் வைஸ் எழுதிட்டேன். எதுவுமே சேஞ்ச் பண்ணல. 0.001 1.27 × 10 -2 வந்து இங்க கொடுத்துருக்கனால போட்டிருக்கேன். மீட்டரை சென்டிமீட்டர் பர் -1 மாத்துறதுக்காக 10 -2 10 -4 எழுதிருக்கேன். அவ்வளவுதான் எழுதிருக்கேன், வேற எதுவுமே நான் பண்ணல. புரிஞ்சா சோஃபார்? மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா என்னன்னு போன ப்ராப்ளம்லயே பார்த்தோம். வேணா ப்ரீவியஸ் வீடியோ விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கப்பா இன்டூ 1000 பை மொலாரிட்டி. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா கப்பாவோட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்கல்ல, கப்பா வேல்யூ கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 1.237 × 10⁻⁻4 into 1000 divided by மொலாரிட்டி எவ்வளோ, மொலாரிட்டி தான் இது, விச் இஸ் 10⁻³ மாதிரி இருக்கு. மேலே போச்சுன்னா +3 ஆகும், 6 ஆகும். ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் ஆஸ், இதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் ஆஸ், இதுல மல்டிபிகேஷன்லாம் நமக்கு வேலை இல்லை, ஏன்னா வெறும் 10 இருக்கனால யூ வில் பி கெட்டிங் 123.7 வரும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே இதே லாஜிக்ல மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா போதும். இன்னும் ஒண்ணுக்கு எழுதி காட்டுக்கு சார்னா எப்படி எழுதுனா, கப்பா 11.85 × 10⁻⁻4 into 1000 divided by 0.00 என்னது 10⁻⁻2. அதுக்கு அப்ப அதே மாதிரி தான் வரும், 10⁻⁻2 போட்டீங்கன்னா அகெயின் சேம் யூ வில் பி கெட்டிங் 11.85 வரும் செகண்ட் இதுக்கு. ஸோ ஆன்சர் மட்டும் எழுதினேன், என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு இது, செகண்ட் இதுக்கு 118.5, இதுக்கு 123.7னா அதுக்கு 118.5, அடுத்ததுக்கு 3ஆவதுக்கு 115.8, நாலாவதுக்கு 111.1, அஞ்சாவதுக்கு 106.7. இது வந்து என்ன வேல்யூஸ், மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூஸ். கிளியரா? அதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட். இதுக்கும் கான்சன்ட்ரேஷன் √C கண்டுபிடிச்சு அதுக்கு கிராஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. √C கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சிங். √C கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய யூடியூப்ஸ் பார்த்துருக்கேன். அப்படியே ஆன்சரை மட்டும் எடுத்து வந்து போட்டுருவாங்க, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம வீடியோல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன். வேற வீடியோ சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட்ல வந்து சார் அந்த வீடியோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லாதீங்க. பட் ஆனா நான் ரெஃபர் பண்றதுக்காக பார்த்த ஒரு 5-6 வீடியோஸ்ல எதுலையுமே அவங்க இந்த √C எப்படி கண்டுபிடிக்கிறன்ற மெத்தடாலஜியே சொல்லல. நமக்கு எக்ஸாம்ல கால்குலேட்டர் கிடையாது, நம்ம தான் பண்ணணும்.
அப்ப எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸை அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிருப்பாங்க எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ஏன்னா ரூட் சி எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு. பட் எக்ஸாம் எனிவேஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸோ பார்ட் ஆஃப் புக் கொஸ்டின். ஸோ நமக்கு கண்டிப்பா பண்ண தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் வைஸாகவும் நமக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால ஐம் கோனா சால்வ் இட். பட் எனிவே ரூட் சி கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்க போறோம். எல்லாத்துக்கும் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ நான் ஐ வில் டூ டெக்னிக் ஒரு 2 வீடியோக்கு 2 இதுக்கு பண்றதுக்கு பண்ணி காட்டுறேன். அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப கான்சென்ட்ரேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் கிராஃப் போட முடியும். தேர் ஆஸ்கிங் கிராஃப் பிட்வீன் டெல்டா எம். கான்சென்ட்ரேஷனோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் கிராஃப் கேட்கிறேன். ஸோ கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0.001. இதோட ஸ்கொயர் ரூட். இதுக்கான ஆன்சர் கிளியரா? நம்ம நார்மலா பண்ற மாதிரி மெத்தடில் இங்க வேலைக்கு ஆகாது. இட் ஹாஸ் அ செப்பரேட் டெக்னிக்குங்க. ஓகே, சரியா? ஸோ என்ன டெக்னிக் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டு இஸ் 0.001 போட்டாச்சா? போட்டுக்கோங்க. போட்டாச்சா? கிளியரா? ஃபர்ஸ்ட் கிளியரா? சரி, என்ன சார் கொஸ்டின் தானே செய்வீங்க, இது என்ன சார் செக் பண்றீங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 0 பாயிண்ட், அங்கேயும் மேல இங்க 0 பண்ணா மேலே 0 பாயிண்ட் தான் ஸ்கொயர் ரூட்லயும். இங்க 2 0 இருந்துச்சுன்னா அங்க ஒரு 0 போட்டோம். ஒரே ஒரு 0 இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா நம்பர் வரப்போ போட்டுக்கலாம். அடுத்து பண்றப்ப தெரியும். 2 0க்கு ஒரு 0 போட்டாச்சா? போட்டாச்சு. அடுத்து இங்க 1க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். 0.001 இங்க 0 போட்டுக்கோங்க. டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ இங்க 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் என்ன சொல்லுதுன்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை 2 நம்பர்ஸ். அதே நம்பர் 2 2s are 4, 3 3s are அந்த மாதிரி நம்பர் வரணும். அண்ட் யூ ஷுட் பி லெஸ் தேன் திஸ் நம்பர் ரைட் சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 3 3s are தான் 9. 9 வந்து இங்க 10 விட லெஸ். அப்போ ஐ கேன் புட் 3. 3 3s are 9 போட்டு சப்ட்ராக்ஷன் பண்றேன் 1. இது வரைக்கும் நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங் டிவிஷன் மெத்தட் தான். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட். இதுக்கப்புறம் என்ன மெத்தட்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்க என்ன 3 நம்பர் போட்டிருக்கீங்களோ அதே நம்பரால திருப்பி கீழே போட்டு யூ ஹேவ் டு ஆட் 3 + 3 என்ன 6 ஆட் பண்ணியாச்சா? அடுத்து ஒரு டிஜிட் ஆட் பண்ண போறோம். அந்த டிஜிட் எப்படி இருக்கணும்னா அந்த டிஜிட் வந்து இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ இங்க 6 2 போறேன்னா இன்டூ 2 அந்த மாதிரி இதே நம்பர் தான் இங்க இருக்கணும். போட்டேன்னா இந்த நம்பரோட கம்மியா வரணும். பட் ஆனா இங்க 6 0 போட்டேன்னா இங்க 1 தான் இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு புட் 0 0. 100 போட்டாதான் இந்த நம்பருக்கு மேட்ச் பண்ண முடியும். 100 போட்டாலுமே நான் என்ன பண்ணலாம்னா 61 போட்டீங்கன்னா 61 61. ஸோ 1 தான் போட முடியும். அப்போ 1 1 போட்டீங்கன்னா 61 × 1 போட்டீங்கன்னா 61. ஸோ 61 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் 39. கிளியரா? அதே ரூல் அங்க என்ன போட்டோம், அங்க 1 போட்டீங்கன்னா திருப்பி கீழே 1 போட்டு ஆட் பண்ணணும். யூ வில் பி கெட்டிங் 62. திருப்பி அடுத்த நம்பருக்கு டேஷ் போட்டு வச்சுக்கணும். ஸோ 620. அப்போ இங்க 2 0 போட்டுக்கணும். எந்த நம்பர் போட்டா 3900 வரும்னா 62க்கு அப்புறம் எந்த நம்பர் போடலாம்னா ஆக்சுவலா 6 போட்டா கரெக்டா வரும். 6 6 36 6 3 போட்டீங்கன்னா 6 2s are 12 15 1 36 37 வந்துருச்சா? 3756 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஏதோ நம்பர் வருது, அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்க 6 6 3 டெசிமல் வந்துருச்சா? ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர் இஸ் 0.03. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் ரூட் வந்து 0.0316. புரிஞ்சா? இன்னும் ஒரு நம்பர் பண்றேன், கேர்ஃபுல்லா கவனிங்க. இதுக்கு வந்து நான் அடுத்த நம்பர் பண்ணல, கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி நம்பர் வேணும்ன்றதுக்காக I'm gonna take this number and do the square. கிளியரா? திருப்பி லிசன் பண்ணுங்க. திருப்பி டவுட்டா இருந்தா மறுபடியும் வீடியோ பாருங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கொஸ்டின் 0.020. ஓகே, ஸோ இதை பண்றப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 0.020 திருப்பி இங்க போடுறப்போ உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. 2 ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் 0 பாயிண்ட் போட்டுருவீங்க. 2 டிஜிட்டுக்கு 0 இருந்தாதான். ஸோ இந்த 2 டிஜிட்டை இப்போ ஜோடியா எடுக்கிறேன். 2 2 தான் எடுக்கணும். இந்த 2 டிஜிட் ஜோடியா எடுக்கிறேன். ஸோ எடுக்கிறப்போ 1 × 1 is 1, 2 × 2 is 4. இதோட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நான் இப்போ 1 தான் போடணும். 1 × 1 is 1 போட்டு சப்ட்ராக்ட் பண்றேன். யூ வில் கெட் 1. அடுத்து 0 0 2 0 தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்க என்ன நம்பர் போட்டுருக்கோமோ அதே நம்பரை போட்டு ஆட் பண்ணுன்றதா ரூல்ஸ். ஆட் பண்ணா 2. இப்போ இங்க என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்ன நம்பர் போடலாம்? 2 5 × 5 போட்டீங்கன்னா 5 5s are 12 125 தாண்டிடும். அப்போ 4 தான் போடணும். 4 4 போடணும்.
24 into 4னா 96ன்னு வரும். சப்ட்ராக்ட் பண்றீங்க 4. அப்போ 4 திருப்பி 4 போட்டு ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 28 வரும். இப்போ என்ன நம்பர்னு பார்க்கணும். புரியுதா? இப்போ 4 அடுத்து 0 0 போடுவீங்க. அப்போ இங்க வந்து 1 போட்டா போதும். 1 போட்டீங்கன்னா 281 வரும். ஸோ இட் இஸ் 141. அப்போ அதோட ஸ்கொயர் வந்து 0.141. கிளியரா? சரியா? புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நான் வேல்யூஸ் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் இது வந்து 0.100, அடுத்தது 0. இப்போ நம்ம பண்ணது 141, அடுத்தது 0.224னு வரும், அடுத்து 0.316னு வரும். ஸோ இதை நீங்க டவுட்டா இருந்துச்சுன்னா பண்ணி பாருங்க. திருப்பி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ கிராஃபை போட்டு பிளாட் பண்ண வேண்டியதான். கிளியரா? கிராஃப்ல என்ன பண்ணுவீங்க? கிராஃப்ல இந்த கிராஃப்ல என்னது எக்ஸ் ஆக்சிஸ்ல எது பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல யூ வில் பி புட்டிங் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கொயர் ரூட் சில வந்து போட்ட வேல்யூஸ், ஸ்கொயர் ரூட் சியோட வேல்யூஸும், ஒய் ஆக்சிஸ்ல நம்ம இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கல்ல அது அதோட வேல்யூஸையும் போட்டு ஜாயின் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் பண்றேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே வேல்யூஸ் கூடிக்கிட்டே வருது. ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. புரியுதா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸ் கூடிக்கிட்டே போகுது. அப்போ ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இஃப் யூ வாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் 0.0003 ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. அந்த வேல்யூக்கு யூல் பி கெட்டிங் 123.7 வச்சுக்கோங்க. அடுத்தது அதோட கம்மி, அடுத்து அதோட கம்மி, நான் ரஃபா வரைகிறேன். அடுத்து அதோட கம்மி, ஓகே, அடுத்து அதோட கம்மி, கடைசி அடுத்து அதோட கம்மி. ஸோ யூல் பி கெட்டிங் யோர் ஸ்ட்ரெயிட் லைன் லைக் திஸ். ஓகே, இங்க வந்து 118. ஸோ கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ் என்னது? எக்ஸோடது வந்து 0.032 கிட்ட வச்சுக்கோங்க எக்ஸ். ஒய்யோடது வந்து இது 123.7. அடுத்து வந்து 0.10 வந்து 118.5. அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும். கடைசி பாயிண்ட் வந்து 0.32க்கு வந்து 106.7 அப்படி வரும். கனெக்ட் பண்ணீங்கன்னா கிராஃப் வந்துச்சு. கிளியரா? ஓகே, அவங்க வேற ஏதாவது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? calculate that draw the plot between this and find the value of delta m நாட்னு கேட்குறாங்க. m நாட்னா என்னதுன்னா ஜீரோ கான்சன்ட்ரேஷன் அப்போ என்ன வேல்யூ இருக்கும். அந்த கிராஃப் அப்படியே எக்ஸ்ட்ராபுலேஷன் பண்ணீங்கன்னா எங்க போய் மீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் வில் பி 124 வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து யூ வில் பி கெட்டிங் அஸ் 124 Siemens சென்டிமீட்டர் பர் ஸ்கொயர் மோல் பார் -1. கிளியரா? கொஞ்சம் பெரிய வீடியோ போயிடுச்சு, அதனால இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.